ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி மாவில் குழி பணியாரம் ஊற்றி காமிக்க போகிறேங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சூப்பரான கார சட்னியும் அரைச்சி காமிக்க போகிறேன். வாங்க செய்யலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. இந்த கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கேரட் இருந்ததுன்னா துருவி சேர்த்துக்கலாம். குழி பணியாரத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ என்கிட்ட கேரட் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இந்த வதக்கின ஐட்டத்தை இட்லி மாவு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 4 பேருக்கு தேவையான அளவு குழி பணியாரம் செய்ய போகிறேன். அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த தாளித்த வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோசைலாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த அளவுக்கு மாவை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது சாதாரண இட்லி மாவு தாங்க. நம்ம வீட்டில் இட்லி தோசையெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாவு தான். இப்போ அதில் நம்ம தாளித்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம கார சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3 வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 6-7 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். கார சட்னிக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கிக்கலாங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூட கடைசியாக கொஞ்சமாக தேங்காயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோன்னா கார சட்னி ரெடி ஆகிடும். இப்போ இது ஆறுறதுக்காட்டியும் நம்ம குழி பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் குழி பணியார கல் வச்சுட்டேங்க. கல் காயறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். அதனால் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சிங்க. இப்போ இதில் எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாங்க. எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் காய்ந்த பிறகு நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை எடுத்து ஊற்ற வேண்டியது தாங்க. இப்போ எல்லாத்துலேயும் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள், இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். நம்ம இட்லி மாவு மாதிரி ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நீர்க்கதாக இருக்கணும். இப்போ இது கூட மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக மாவு ஊற்றாதீங்க. அந்த குழியில் 3/4 பங்கு இருக்கிற மாதிரி மாவு விட்டுக்குங்க. ஏன்னா வெந்த பிறகு அப்படியே மேலே கொஞ்சம் பொங்கின மாதிரி இருக்கும், உப்பி வரும். அதனால் 3/4 பங்கு ஊற்றிக்கிங்க. இப்போ நான் மாவு ஊற்றிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். எல்லா குழியிலையுமே மாவு ஊற்றிட்டேன் பாருங்கள். இப்படி ஊற்றியாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்காட்டியும் நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிக்கெல்லாம் தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிட்டனாலுமே இந்த கார சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அந்த சைடு எல்லாம் நல்லா சிவந்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு முருகலாக இருக்குது பாருங்கள். மேலே திருப்பி போடுறப்ப நல்லா செவந்து இருக்குது பாருங்கள். சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு முருகலாக இருந்ததுன்னா இந்த கார சட்னி கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பரான குழி பணியாரம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இன்னொரு புறமும் திருப்பி போட்டிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அந்த சைடும் நல்லா வெந்துடும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. தனியாலாம் குழி பணியாரத்துக்கு நான் மாவு அரைக்கலைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு தான். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றப்போ போர் அடிக்கும். ஸோ அதே மாவில் இந்த மாதிரி குழி பணியாரம் ஊற்றி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக எடுக்க வருது, ஒட்டாது.
நல்லா வருங்க, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கார சட்னி தான் பெஸ்ட்டு. கார சட்னி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை சட்னி கூட நல்லா இருக்குங்க. இதுக்கு சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம தான் ஏற்கனவே கார சட்னி அரைச்சிட்டோம் இல்லைங்களா, இப்போ கார சட்னி வச்சு சூப்பராக குழந்தைங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். நைட்டுக்கு தாங்க செய்கிறேன். இது நைட் டின்னருக்கு தான் செய்கிறேன். நீங்கள் காலையில் டிஃபன் மாதிரியும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ரொம்ப சுட சுட இருக்குது, புட கூட முடியலங்க. ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஈடு ஊற்றுனாலுமே கரெக்டாக வரும். நீங்கள் மாவு மட்டும் கொஞ்சம் தண்ணியாக பார்த்துக்கோங்க. சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இட்லி மாவில் தாங்க செஞ்சுருக்கேன். மாவுலாம் எதுவும் தனியாக அரைக்கலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த சேனலில் செஞ்சு காமிக்கக்கூடிய டிஷ்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குழிப்பணியாரம் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.